பெற்றேனோ அதை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என்று கூறுகின்றார். நான் எதை பெற்றேன்? நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றேன். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது சத்தமா கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை தன்னகத்தில் வாழ்ந்து பிரதிபலித்த ஒரு அருமையான புனிதரும் திருத்துதரும் கூட பவுலடியார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றோம். கிறிஸ்தவர்களாக வருகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்றோம். ஆகவேதான் நீங்களும் நானும் இந்த இடத்தில் குழுமை வந்திருக்கின்றோம் என்றால், அந்தோனியாருக்கு விழா எடுக்கின்றோம் என்றால், அந்தோனியார் யாரை நம்பினார்? யார் மீது நம்பிக்கை கொண்டார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார். நீங்களும் நானும் இந்த தெய்வீக பலிகளை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த திருவிருந்தினுடைய அர்த்தத்தை, இந்த திருவிருந்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரே குடும்பமாக முழு கிராமமும், இந்த குடும்பத்தாரில் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற மற்றவர்களும் இந்த விருந்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது உறவை பலப்படுத்துகின்றோம். மனிதர்களோடு மட்டுமல்ல, இறைவனோடு கூடிய உறவை பலப்படுத்துகின்றோம். இந்த விழா என்பது ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னாவே ஒரு சந்தோஷம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? வாங்கி திறக்காததை பார்த்தா ஏன் வந்தாங்க சாப்பிடாது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லையா? உறவினர்கள் எப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றார்களோ உறவு பலப்படுகின்றது. நீங்களும் அதே போன்று இந்த ஆலயத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்கின்றீர்களோ இறைவனோடு கூடிய உறவு. இந்த நற்கருணை என்பது, இந்த நற்கருணை பலி என்பது, திருப்பலி என்பது இறைவனுடைய தெய்வீக பலிபீடத்தை சுற்றி நாம் நிற்கின்ற பொழுது இறைவனுடைய இறைவனுடைய அதிர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து பார்ப்பதற்காக இத்தகைய விழாக்களை கத்தோலிக்க திருவை நமக்கு கொடையாக கொடுக்கின்றது. அப்ப பலி திருப்பலிக்கு நீங்களும் நானும் அந்த இடத்திற்கு வர்றோம். இந்த திருப்பலியில உங்களுடைய குடும்ப கருத்துக்களை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய துயரங்களை இத்தகைய பலியோடு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, உங்களுடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, உங்களுடைய கணவரை, உங்களுடைய மனைவியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தின் கருவிகளாக இந்த கடந்த ஆண்டை, இந்த ஆண்டிலிருந்து, இன்றிலிருந்து நாம் அடியெடுத்து வைக்கின்ற இந்த புதிய ஆண்டினுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீங்களும் நானும் இந்த புனிதருக்கு அருமையான விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழா ஒன்று இன்று உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்தது போல உங்கள் குடும்பங்களில், உங்கள் உறவுகளில் இருக்கின்ற குடும்பத்தார்களை, உறவுகளை ஒன்றிணைத்து இன்று கூட்டி வந்து இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர வைக்க இது ஒரு அருமையான தருணம். அதனால் தான் கத்தோலிக்க திருவை இந்த விழாவை ஒரு சிறப்புற கொண்டாடுகின்றது. சத்தமா சத்தமா தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க. சில வேணும்னோ சொல்றோம், நீங்க இங்க இல்ல, கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு பிறகு அப்படியே நம்ம மதிமயங்கி வெளியில போயிருவோம் அப்படின்றதுக்காக திருப்பி கூட்டிட்டு வர. இன்னும் இல்லாதவங்க வெரி குட் உள்ள இருக்கிறீங்க. அடுத்தபடியாக நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று கூறுகிறார். உலகத்துல தெய்வங்கள் அப்படின்ற வரலாற்றினுடைய அடிப்படைகள், பின்னணிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்ன சிறப்பு? எந்த தெய்வங்களாவது இந்த உலகத்தில் விண்ணிலிருந்து இறங்கி வந்ததாக சரித்திரம் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதுங்களா? இல்ல. எந்த தெய்வங்களாவது மண்ணிலே மனிதர்களோடு வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கின்றதா? இல்ல. எந்த தெய்வங்களாவது மண்ணிலே மனிதர்கள் படுகின்ற துன்பங்களை ஏற்று, பாடுகளை ஏற்று கல்லறைகளை புதைக்கப்பட்டதாகவும் சரித்திரம் இருக்கின்றதா? இல்ல. இல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இத்தகைய ஒரு வல்லமை இருக்கின்றது. விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர், மண்ணிலே மனிதர்களோடு வாழ்ந்தவர், மண்ணிலே மனிதர்களை போல அடக்கம் செய்யப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வாசகங்களும் அதைத்தான் ஒப்பிடுகின்றது இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அப்படின்னா யாருடைய நாமத்தினால? ஃபாதர் ஆச்சரியம் வருவார் அப்படின்றதுக்காக வந்தீங்களா? இல்ல. அந்தோனியாருடைய பெயர்ல குழுமி இருக்கின்றோம். அந்தோனியார் யார் மீது நம்பிக்கை கொண்டார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டார் இல்லையா? அதனால்தான் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த சின்ன வயசிலே இறக்கின்றார். எதற்காக? வார்த்தையை அறிவித்து 36 வயதிலே அவன் மறிக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்றோம் அல்லவா? மறிக்கின்ற பொழுது கூட
அவருடைய வார்த்தைகள் உச்சரித்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அருமையான வார்த்தைகளாக இருக்கின்றன. அன்னை மரியாளை புகழ்ந்து பாடிய அவர் மரிக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். யாராவது நம்ம சாகுறோம் அப்படின்னா இன்னைக்கு அருள் நிறைந்த மரியை வாழ்கிற சொல்லிட்டு சாவுமா, விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே அப்படின்னு ஜெபத்தை சொல்லிட்டு சாவுமா? ஆனா நம்முடைய புனிதர் இறக்கும் பொழுது அன்னை மரியாளை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை நான் காண்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளும் அவர் அந்தோணியார் யார் மீது, அன்னை மரியாளின் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் தனியாத பற்று உடைய மனிதனாக இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் தெய்வீக பலியில் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த தெய்வீக பலியை கொண்டாடுகின்ற பொழுது அதே பற்றுறுதியில் வாழ்வதற்காகவும் அதே உறவில் வாழ்வதற்காகவும் கத்தோலிக்க திருவை நம்மை தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றது. ஆக நீங்களும் நானும் இந்த விழாவை கொண்டாடுகின்றோமே என்றால் அந்தோனியாருக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தில் குழுமை இருக்கின்றோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு அருமையா சொல்லி முடிச்சாரு. மத்தேயு 18:20 எங்க 2-3 பேருடைய நாமத்தில் குழுமைகின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப ஆண்டவர் இயேசு நான் ஒவ்வொரு முறையும் நற்கருணை பெறுகின்ற பொழுது என் ஆண்டவர் இயேசுவை நான் சந்திக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை நான் தெய்வீக பலியில் கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கின்றேன். அவருடைய வார்த்தையாக நான் மாற்றப்படுகின்றேன். ஒவ்வொரு முறையும் நற்கருணை பெறுகின்ற பொழுது நான் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகிறேன். அப்படி என்ற உறவை நாம் புனிதப்படுத்துகிறோம், புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்பதை இந்த தெய்வீக பலி, இந்த நற்கருணை உணவு நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த தெய்வீக பலியில் நீங்களும் நானும் ஒரே குடும்பமாக சேருகின்றோம் என்றால் அந்தோனியார் யார் மீது நம்பிக்கை கொண்டாரோ அதே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்காகவே தாயாம் கத்தோலிக்க திருவை இந்த ஊருக்கு ஒரு சிறந்த பாதுகாவலரை கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த பாதுகாவலரினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் நீங்கள் செய்கின்ற தொழில்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எழுந்து நின்று மன்றாட்டுகளோடு நாம் ஜெபிப்போம்.